எம் தமிழ் கடவுளே அடியே நாரதனின் பணிவான வணக்கங்கள் முருகா. உமது வருகை நல்வரவாகட்டும். நாரதனை சந்தித்தால் என்ன ஆகும் என்று சரியாக பொருந்தும். நாரதனை சந்தித்தால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். தொடுத்து பூவை தொடுக்க வேண்டியது, தொடுத்து விடலாம். ஆகையினாலே வந்தாருக்கு வரவேற்பு, அதுவே தமிழர் பண்பு. ஆகையினாலே வீணாகான பிரியர் நாரதரே என்றைக்கும் இல்லாது கற்பக விநாயகர் துணை அனைத்து காரியங்களும் நிறைவேற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் உண்டனுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும் என வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். அருமையப்பா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த பி சோமு ஆசாரி மற்றும் அருமை ஐயா பி சோமநாதன் அவர்கள் இருவரும் இணைந்து பாராட்டு ரூபாய் 200 அன்பளி வழங்கி பெருமை செலுத்துள்ளார். பாராட்டோடு வாழ்த்துக்களையும் கூறி அன்பளி வழங்குகிறார். அன்பளி வழங்கி பெருமை சேர்த்த அருமை அப்பா அவர்களுக்கும் மற்றும் அருமை ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். கம்பவுண்டர் கருப்பை அவர்கள் அந்த அவ்வளவு ஒரு பாசம் அன்பு கொண்டவர் அன்பு அப்பா அவர்கள் ரூபாய் 100 அன்பளி வழங்கி பெருமை சேர்த்துள்ளார். அன்பளி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். மற்றும் கொன்றக்குடியை சேர்ந்த அருமை அண்ணன் நாடக நடிகர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இப்படிலாம் செஞ்சா சிறப்பாக இருக்கும், நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி பல நூல்களையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அன்பு அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் மற்றும் கண்ணன் அண்ணன் இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 200 அன்பளி வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். மற்றும் அருமை சித்தப்பா ஓய்வு பேரு அரசு போக்குவரத்து கழகம் முத்துமாணிக்கம் அருமை சித்தப்பா அவர்கள் ரூபாய் 100 அன்பளி வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளி வழங்கி பெருமை சேர்த்த அருமை அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்றைக்கும் இல்லாத தங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ சந்தோஷம் ததும்பி விழுங்குகிறதே. என்றைக்குமே உங்களை நான் நீங்கள் நேரடி சந்திக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது இப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப மிக மகிழ்ச்சி. காரணம் அப்படின்னா அவருடைய ஆசை அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இப்படி சந்திக்கிற வாய்ப்பு
இந்த மேடையில முதலா ஆமா இவருடைய நாடகத்தை பாக்குறதுக்காக நான் போய் கீழே உட்காந்துருக்கேன். ஒரு காலத்துல இல்ல ஆமா மிக சிறந்த நாடக உலகத்துல மணலூர்ல இவருடைய நாடகத்தை பாக்குறதுக்காக போய் உட்காந்துருந்தேன். பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், தூங்கிட்டேன். ஆமா அந்த பேர்பட்ட சிறந்த நாடக உலகிலே யாருக்கும் அல்லாத ஒரு தனி பெருமை. அது உங்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம மரஞ்செடி ஒடியெல்லாம் ஏறி உட்காந்து நாடகம் பார்த்த பெருமை. ஆமா அப்படி பெருமையான ஒருவரை சந்திக்கிறோம் அப்படின்னா அது மிக அரிய விஷயம். வருகிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கானப்பிரிய நாரதன் என்பது ஆண்டோர் வாக்கு. ஆனா அதை தவிர்த்து இன்று கானப்பிரியன் கந்தன் தங்கள் பாட்டுக்கு உண்மையிலே இந்த திருப்பத்தூர் பகுதியே அடிமை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சாமியினுடைய அனுகிரகங்களும் ஒரு நன்றி. தங்களுக்கென்று தங்களை தரிசிக்க வர சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி தலைப்பு செய்தி கொண்டிருக்க செய்தித்தாளே இல்லாத காலத்திலே தாங்கள் தான் செய்தியாளர். சொல்லுங்க என்ன செய்தி உங்களுக்கு ஒரு தலைப்பு செய்தி, அதுவும் முக்கிய செய்தி. அது என்ன தலைப்பு செய்தியிலே முக்கியமான உங்களுக்கு ஒரு கனி கண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு நடிப்பு, சிவாஜியே தோத்துறாரு. கனி என்ற உடனே இவ்வளவு கலக்கம் ஏற்பட நாராயணன் புகழ்வாடக்கூடிய நீங்கள் என்ன ரொம்ப மகாதேவ போய் அடிக்கடி நாராயணா வந்து என்ன செய்யறது தானே முதல் முறையா பிடிக்கிறான். ஆமா நாராயணனுடைய புகழை பாடக்கூடியவங்க நீங்க. ஏற்கனவே ஒரு கனியால மிஞ்சினது கோமண துணி. இன்னைக்கு அந்த துணியாவது மிஞ்சுமா, மறுபடியும் கனியை கண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி நீங்க ரொம்ப கவலையில சின்ன வித்தியாசம் தான் முருகா. கொண்டு வந்த கனியினால கனி கிடைக்கல, கனியினால் கிடைத்தது ஒரு படை வீடு. சரி ஏன்னா கொண்டு வந்த கனியினால கனியினுடைய பெருமையெல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். கோவணமும் கோடி வரும் அப்படிங்கிற சிறப்பு அதை சொல்ல இருக்கும். ஆவினன் கொடி இப்படி நிறைய பெருமை படை வீடெல்லாம் இருக்கு. கோவணம்ன்றது வேற விஷயம். அப்படின்னு சொன்னீங்க அந்த கோவணம் இருக்குமான்னு. இன்னைக்கு கனி கண்டு வந்து கோவணத்தை அவுத்துட்டு போறது தானே நான் இருக்கிறோம் இல்லையா, அந்த பிள்ளை மும்முரமா இருக்கு. அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை, அதுக்கும் தயாரா இருக்கீங்க. உங்களை மாட்டி விட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஆமா பாத்தீங்களா, நல்ல எண்ணம் இருக்கா. அதுலயும் நீங்க தான் போய் மாட்டீங்க. முதல் ராஜடிகர்னா அதை நீங்க பண்ணிருக்கணும். இல்ல அதை மட்டும் நீங்க மட்டும் இன்னும் போர் தொட்டி வந்தீங்களா, எதை நாரதர் வேலை பார்த்திருக்கீங்க. கிழவன்கிற வேஷத்தை கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆமா அது பொருத்தமா இருக்கும். பொருத்தமா ஆளு கொஞ்சம் நல்லா உயரமா. சரி அது நம்ம பிரச்சனை மாப்பிள்ள கனி கண்டு வந்திருக்கீங்களா, தனக்கு கிடைத்த கனி கனி கிடைக்கல. கனினால் கிடைத்தது என்ன? படை வீடு. என்ன படை வீடு? திரு ஆவினன் குடி என்ற படை வீடு. அது கிடைத்ததால் என்ன படை வீடு கிடைத்தது? கனி கிடைக்காவிட்டதால